ஏன் மேல காட்டினது என்ன? இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு பேர் பாகுபாடு. ஒரு அடிமைய சவுக்கால அடிக்கும் போது ராஜாவை பார்த்தவன் மயங்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ராக்னரை பொறுத்த வரைக்கும் எல்லார விடவும் நீங்க தான் அவனுக்கு ரொம்பவே முக்கியம் இளவரசே. தன்னோட உயிரை விட அவனுக்கு நீங்க தான் முக்கியம். அவனுக்கு உங்க மேல இருந்தது ஒரு பாகுபாடு, அன்பு கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, அப்படியா? இப்போ எனக்கு புரிய ஆரம்பிக்குது. பனி மூட்டங்கள் கலைஞ்சு போறது எனக்கு இப்போ தெரியுது. என்ன? அடிங்க அடிங்க, சும்மா விடாதீங்க. என்ன? அடச்ச, ரொம்ப ஆழமாகல. எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பனி இதுதான் அன்பு இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வானம், அதோ அந்த சூரியன், இந்த காற்று, இந்த பனி, இந்த மலைகள், ஆனா என்னால நம்பவே முடியல. இந்த உலகம், ஆண்டவனோட படைப்பு ரொம்ப அழகா இருக்கும் போது ஏன் இங்க அன்பே இல்லாம இருக்கு? மனிதர்கள் இதயம் ஏன் வெறுமையா இருக்கு? நம்ம முன்னோர்கள் ஆண்டவன் சொல்படி நடக்காம போனதுனாலதான் நாமெல்லாம் இப்படிப்பட்ட ஜந்துக்களா மாறிட்டோம்னு சொல்றாங்க. அவங்க அன்னைக்கு பண்ண பாவம் தான் இது. நமக்கு சொர்க்கமே கிடையாது, நரகத்துக்குத்தான் போகணும். மனுஷங்க எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். ஓ, எங்க? ஏய், கொஞ்சம் அங்க பாருங்க. என்னுடைய அடுத்த செயலை கணிச்சு தப்பிச்சிட்டான். அங்க இருக்கான். நான் தான் சொன்னல, நம்ம தலைவர் முன்னாடி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. இந்நேரத்துக்கு அவன் எங்கேயாவது விழுந்து. அடச்ச, இதோட என் கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. யுத்தம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு இளவரசே. ஆனா பிரயோஜனம் இல்லை. அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. இளவரசே, நீங்க இங்கிருந்து ஓடி போறதுதான் நல்லது. அறிவு, இந்த உலகத்துல அறிவுள்ளவங்க யாராவது இருக்காங்களா என்ன? எல்லாருமே ஒண்ணுதான். அத்தனை பேரும் ஒண்ணுதான். அன்பு காட்ட தெரியல. யாருக்குமே அன்புனா என்னன்னு கூட தெரியல. வாழ்வோட அர்த்தம் தெரியல. மரணத்தோட அர்த்தமும் தெரியல. எதுக்கு சண்டை போடுறோன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இளவரசே, எல்லாமே போதும். எனக்கு இது ரொம்பவே வெறுத்துருச்சு.
ஞானத்துக்கு பதிலா நிறைய விஷயங்களை நாம தொலைச்சிட்டோம். முக்கியமானது எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். இனி வாழும் காலம் வர நமக்கு அது எதுவுமே திரும்ப கிடைக்க போறதே கிடையாது. நமக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனா இருந்தாலும் கடவுளை தேட சொல்றீங்க. பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, தடுமாறும் மாவீரனே, அன்பு கிட்ட இருந்து நீ வெகு தூரத்துல இருக்க. உன்னை சொர்க்கத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த வேதனையில இருந்து உனக்கு முக்தி கிடைக்க மரணத்துல இருந்து வர எந்த வழியும் உனக்கு கிடையாது. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம எதுக்கு வாழ்றோம்? சோதனைகளை தாங்கிக்கவும் கடவுளை பிரார்த்திக்கவுமா? பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, நீங்க கொடுத்த சோதனைகள் எல்லாம் தாண்டி இந்த மனிதனால வாழவே முடியாது. பிதாவே, இதுக்கு மேல உங்க ரட்சிப்பை நான் எதிர்பார்க்கல. நான் இன்னும் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கலனா இந்த உலகத்துல நாங்களே தான் எங்களை பாத்துக்கணும். எங்க சொர்க்கத்தை நாங்களே உருவாக்கிக்கிறோம். என்ன இளவரசே? இளவரசே, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? நிறுத்துங்க முட்டாள்களா. இனிமேலும் வீண் போர்கள்ல ஈடுபடாதீங்க. என்ன வீண் போரா? காயம் ஆழமா இருக்கு. நல்லா இருக்கியா? நான் விழுந்துட்டேன். அசையாத. வயித்துல வெட்டுப்பட்டிருக்க. விலிபால்டு, இவனுடைய காயத்துக்கு இப்பவே மருந்து போடு. நான் போய் குதிரைகளை புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ அவருக்கு உதவி பண்ண. இளவரசி, இன்னைக்கு நான் ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு. அமைதியா போய் காயத்துக்கு மருந்து போடு. ஏய் இளவரசே, நீங்க எங்க போறீங்க? நாங்க உங்களை தோர்கில் கிட்ட ஒப்படைக்க போறோம். இல்லனா அங்க இருக்க என் நண்பர்கள். நானே தோர்க்கல பார்க்க போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். காயப்பட்டவங்க எல்லாம் கூட்டிட்டு போக வண்டி இல்லாம போக முடியாது. என்னது?